ஜாக் கொட்டஸ்டன்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவருக்கு ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். அந்த கண்டிஷன் பேர் என்னென்னா டவுன் சிண்ட்ரோம். அவருடைய எய்ம் என்னென்னா தான் ஒரு ஹீரோ ஆகணுன்றதுனால தான் நிறையா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போய் சான்ஸ் கேட்டு யாரும் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு அந்த ஜெனட்டிக் கண்டிஷன் இருக்கிறதுனால மறுக்கப்பட்டார். ஆனால் அவர் அதுக்காக கவலைப்படலை. திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு தன்னுடைய ஆம்பிஷனை அடையணுங்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு வாய்ப்பு வந்தது. அவருடைய ஜெனட்டிக் கண்டிஷன், அவருடைய டே டு டே லைஃப்பை பற்றியே ஒரு படம் எடுத்து அந்த படம் ரொம்ப சிறப்பாக போச்சு. அந்த படம் பேர் என்னென்னா பீனட் பட்டர் ஃபால்கன். ஸோ அந்த படம் அவருடைய வாழ்நாளில் டெய்லி நடக்கிறதையே பண்ணது தான் பெரிய விஷயம். இது மாதிரி வேறு எங்கேயும் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்மளுடைய மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே இதே மாதிரி ஒரு படம் தெருக்கின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர் தான் லீடிங் கேரக்டராக இருக்கார். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அவங்க சாதிக்கிறாங்களா, மற்றதுலலாம் அவங்க சாதிக்கலையானா கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க தடம் பதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் சத்யநாராயணன் இருக்கார், டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர். அதே மாதிரி அத்லெட்ஸ் ஆகும், ஸ்விம்மிங், ஈவன் ரன்னிங்கில் கூட அவங்க தன்னுடைய தடத்தை பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ்லேயும் மியூசிக்லேயும் அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் மியூசிக்லேயும் டான்ஸ்லேயும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டவுன் சிண்ட்ரோம் உள்ளவங்க எதையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுத்தா, ஊக்கத்தை கொடுத்தா, ஒரு பெற்றவங்களா அவங்க கூட என்றைக்குமே கை கொடுத்து இருந்தால் அவங்களால நிறையா சாதிக்க முடியுங்கிறது தான் உண்மை. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்றைய தினம் டவுன் சிண்ட்ரோம் தினமாக கொண்டாடப்படுது. ஏன் இன்னைக்கு கொண்டாடப்படுறோம்னா, டவுன் சிண்ட்ரோம்னா என்னென்னா அது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். யூஸ்வலாக 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்க ஒரு மனிதனுக்கு 23க்கு பதில் 23 பேருக்கு பதில் 23 பேரோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கிறது தான். அதாவது 21வது குரோமோசோம் 3 குரோமோசோமாக இருக்கிறது தான் ட்ரைசோமி 21. இதை குறிக்கிற விதமாக தான் 21 குரோமோசோம்ங்கிறதுனால 21ஆம் தேதியும், 3 குரோமோசோம் இருக்கிறதுனால 3வது மாதம் ஆகிய மார்ச் மாதமும் இந்த நாளை நம்ம சிறப்பாக டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்காகவும் அதை அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்காகவும் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது கொண்டாடுறதுடைய ரீசன் என்னென்னா, நம்ம இதுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுத்து அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்து பெற்றோர்களாகவும் சரி, உறவினர்களாகவும் சரி, நண்பர்களாகவும் சரி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் சக மனிதர்கள் மாதிரி அவங்களும் நிறையா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இன்றைய தினத்தை எல்லா இடத்துலையுமே சிறப்பாக இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்காக நம்ம சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ.